ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார். எண் 6. எண் 6ங்கிறது நம்ம சுக்கிர பகவான். இது சுக்கிரனுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப எப்பயுமே சாதகமா இருந்ததே கிடையாது. வானதி சீனிவாசன் மட்டும்தான் எண் 6ல பிறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரன் பகவானும் அரசியலுக்கும் ரொம்ப எப்பவுமே டிஸ்டன்ஸ் இருக்கும். சாதாரணமா தான் அவங்கள மேம்படுத்தும் ஆண்டாவே அமையும் இந்த ஆண்டு. ஓகே சார். எண் 7. எண் 7 அதான் சொன்னேன் ஏற்கனவே பொது பலன் பார்க்குறவே சொன்னோம். எண் 7ங்கிறது கேது பகவான் ஆதிக்கம். இந்த ஆண்டு அவங்க வந்து கேதுங்கிறது எப்பயுமே சுருக்குதல். தன்னைத்தானே தாழ்வுபடுத்துவாங்க. மற்றவங்கள பற்றி பேசலைன்னா கூட நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்க, எண்ணம் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். எண்ணத்தில் வெளில வந்து அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் யாரை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இப்போ அரசியல் ரீதியாக யார் யார் பிறந்திருக்கான்னு பார்த்தா நம்ம பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களும், பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எண் 7ல் தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டே இருந்தால் போதும். இப்போ குறிப்பாக சூரியன் இருக்கிறதுனால சூரியன் டாமினேஷன் இருக்கும். பட் கேது வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஆண்டவனுக்கு வழிபட்டு எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எண் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.